இதுக்கு முன்னாடி எபிசோட்ல காவ்யா மிஸ் இந்தியா ஆகணும்னுட்டு முடிவெடுத்தது. இந்த முடிவால குடும்பத்துல இருக்க எல்லாருமே அவளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா கீர்த்தி ராகேஷ் மட்டும் அவளுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ரகுராம், கௌசல்யா, ராஜேஷ் 3 பேருக்குமே இதுல விருப்பம் இல்ல. சின்ன மருமக குசுமா அந்த வீடை எப்படி சந்தோஷமா வச்சுக்க போறா அப்படின்றத இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். காவ்யாவோட மிஸ் இந்தியா முடிவை பத்தி ரகுராமும் கௌசல்யாவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, நமக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. ஆனால் இவ்வளோ பெரிய சண்டை, இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம வீட்டில் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நம்ம பொண்ணு என்னடானா இப்படி இருக்கா, என்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே பயமாக இருக்கு. ஆமா கௌசல்யா, நானும் அதை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க ஆளாகிட்டாங்க, சண்டையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பசங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு சண்டை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. என்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இவங்க எல்லாரும் எப்பயும் ஒத்துமையா இருக்கணும்ன்றது நம்ம 2 பேரோட ஆசை. என்னங்க இப்படி பேசிட்டு அழறீங்க? இது வரைக்கும் நீங்க அழுது நான் பார்த்ததே இல்லைங்க. அது என்னங்க கண்ணீர்? முதல்ல அது தொடங்குங்க. நீங்க அழுததை என்னால பார்க்க முடியல. எல்லாம் நல்லதே நடக்கும்னுட்டு நம்புவோங்க. கீர்த்தியும் ராஜேஷும் காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட இருப்பாங்கன்னு நான் நம்பினேன். ஆனா இப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்களே எந்த ஒரு புரிதலும் இல்லாம இருக்காங்களேன்னு நினைச்சு பயமா இருக்கு. ஏன் தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்களோ? இவங்க 2 பேரோட வாழ்க்கையை பார்த்துதானங்க நம்ம பெரிய இடத்துல இருந்து பொண்ணு எடுக்க வேண்டான்னுட்டு சின்னவனுக்கு குசுமாவை பரவாயில்ல ஏழையா இருந்தாலும்னுட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். குசுமா நல்ல பொண்ணாதான் தெரியறா. ஆனா கீர்த்தியும் ராஜேஷை பத்தி தான் எனக்கு கவலைகள் அதிகமா இருக்கு. இப்ப காவியா வேற இந்த முடிவு எடுத்து வச்சிருக்கா. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. குசுமா ரொம்ப நல்ல பொண்ணு. ஏழை வீட்டு பொண்ணா இருந்தாலும் எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு நல்ல முடிவுகள் எடுக்கிறா. குடும்பத்தை பத்தி யோசிக்கிறா. எப்படியாவது ராகேஷ்க்கு அவளை பிடிச்சிரும்னுட்டு நான் நம்பிக்கிட்டே இருந்தேன். ஆனா அவனும் அவளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. என்னைக்கு இவங்க 2 பேரும் நல்லா இருக்க போறாங்களோ தெரியலையே. குசுமா ரொம்ப நல்ல பொண்ணுங்க. நம்ம பையன் குசுமாவை நடத்துற விதம் எனக்கு கொஞ்சம் கூட சரியாகவும் படல, பிடிக்கவும் இல்லைங்க. பாவம் அந்த பொண்ணு. அவளோட கஷ்டம் எல்லாத்தையும் அவ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட சிரிச்சு சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிக்கிறா. கடவுள் தான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு இவன் புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. அந்த பொண்ணு குடும்பத்தை எப்பயும் ஒத்துமையா வச்சுக்கணும்னு நான் நம்புறேன். பெரிய மருமக மாதிரி கிடையாது குசுமா. நல்ல பொண்ணு, எல்லாரையும் நல்லா பார்த்துப்பா இப்படின்னு மாமியாரும் மாமனாரும் பேசிக்கிட்டு இருந்ததா அங்கிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா குசுமா. ஐயோ, குடும்பத்தை பத்தி இப்படி 2 பேரும் கவலைப்படுறாங்களே, ஏதாவது பண்ணி இந்த குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போகணும்னு நினைச்சா குசுமா. அன்னைக்கு உகாதி பண்டிகை வந்தது. காலையிலே எந்திரிச்சு சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே கோலம் எல்லாம் போட்டிருந்தா. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் கீர்த்தி, காவ்யா, ராகேஷ் மட்டும் எந்திரிக்கல. நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ராஜேஷ் மட்டும் சீக்கிரமா எந்திரிச்சு வந்தாரு. ஒரு தடவை வீடை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அப்ப ரகுராமையா, அட, இது நம்ம வீடு தானா? ராத்திரி வரைக்கும் இந்த வீடு எப்படி இல்லையே. நம்ம ஏதாவது புது இடத்துக்கு வந்திருக்கோமா என்ன? அழகா இருக்கே இந்த வீடு பார்க்க அப்படின்னு ரகுராமையா ஆச்சரியப்பட்டாரு. அப்ப ராஜேஷ் கூட இப்படி சொன்னாரு. ஆமாம்பா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, லட்சணமா இருக்கு, லக்ஷ்மி கடாட்சமா இருக்கு வீடு பாக்குறதுக்கே. கௌசல்யா அம்மா கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வந்தா குசுமா. அட, சொர்க்கத்துல கூட காஃபி எல்லாம் கொடுப்பாங்களா என்ன? ஹா, சொர்க்கத்துல இருக்கோமா? என்ன மாமா, நம்ம வீட்ல தானே இருக்கோம். அத கேட்ட ரகுராமும் ராகேஷும் ஒரே தடவை அடடடடா, இது நம்ம வீடு மாதிரியே இல்ல, ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பேசுற சத்தத்தை கேட்ட காவ்யாவும் ராகேஷும் எந்திரிச்சு ஹாலுக்கு வந்தாங்க. என்ன எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? வந்துட்டா பாத்தீங்களா? பொங்கலுக்கு வர வேண்டியவ இப்ப உகாதிக்கு வந்திருக்கா, ரொம்ப சீக்கிரமா. ஓஹோ, இப்படி என்ன குறை சொல்றதுக்கு தான் சீக்கிரமா எந்திரின்னு என்ன எழுப்பி விட்டீங்களா என்ன நீங்க? ஐயோ, அப்படி இல்லம்மா. இன்னைக்கு உகாதியில குசுமா காலையிலே எந்திரிச்சு இந்த வீடை இவ்ளோ அழகா அலங்கரிச்சிருக்கால, அதை பார்த்துதான் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கோமா. குசுமாவை எல்லாரும் புகழ்றது ராகேஷ்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. ஆமா, பெரிய அலங்கரிச்சு வச்சிருக்கா. இதெல்லாம் ஒரு அலங்காரம்னு எல்லாரும் அவளை போயிட்டு எல்லாரும் புகழ்ந்துகிட்டு இருக்கீங்க. பெரிசா இதெல்லாம் ஒன்னும் நல்லாவே இல்ல வீடு பாக்குறதுக்கு. ஆமா, அண்ணன் சொல்றது கரெக்ட் தான். இது வீடு பாக்குறதுக்கு காடு மாதிரி இருக்கு. இது போய் அழகா இருக்குன்னு எல்லாரும் புகழ்ந்துட்டு இருக்கீங்க. நல்லாவே இல்ல. ஆமா ஆமா அத்தை, காவ்யா சொன்னது கரெக்ட் தான். எனக்கு கூட இங்க இருக்கிறது ஏதோ காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு.
உகாதினா வீடை அழகாக தான் வச்சுப்பாங்கன்னு நினச்சேன். காடு மாதிரியா யாராவது மாற்றுவாங்க? நல்லாவே இல்லை கொஞ்சம் கூட. இதெல்லாம் ஒரு அலங்காரம், இதுக்கு போய் அவளை பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க? நல்லாவே இல்லை. காலங்காத்தாலே உகாதி அதுவும் வீடை காடு மாதிரி மாற்றி வச்சிருக்கா. அழகா லட்சணமாக இருக்க தேவையில்ல வீடுனா இப்படியா இருக்கும்? சிம்பிளாக பண்ணியிருக்கலாம்ல, இவ்வளோ கிராண்டாக தேவையா அப்படின்னு ராகேஷ், கீர்த்தி, காவியா சொன்னதுக்கு ரகுராமும் கௌசல்யாவும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்க. அப்ப ராஜேஷ், உனக்கு இது அளவு கூட பண்ண தெரியாது. அந்த பொண்ணு இவ்வளவு காலையில எந்திரிச்சு அக்கறையா பண்டிகை அதுவும் மங்களகரமா வீட வச்சிருக்காளேன்னுட்டு அப்ரிஷியேட் பண்றதை விட்டுட்டு குத்த சொல்லவே வருவியா? எனக்கு இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. என் வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்க, காஃபி கூட அவங்க தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு ஒரு வேலையும் கிடையாது என் வீட்டில், தெரியும்ல. இங்கே தான் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கே. ஐயோ, என்னால் எதுக்கு எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அக்கா, நான் வேணும்னு எல்லாம் பண்ணல. எங்கள் ஊரில் இதான் வழக்கம். காலையில் எந்திரிச்சோன்னே வீடை அழகாக மாற்றுவோம். ச்சே, சரியான வில்லேஜ் கேர்ள் நீனு. காலையிலே எந்திரிச்சு இந்த மாதிரி காடு மாதிரி மாத்தி வச்சிருக்க. காலையிலேயே மூட் அவுட் பண்ணிட்ட. பிரேக்ஃபாஸ்ட் முட்டை இதெல்லாம் பண்ணுவேன் நினைச்சா இல்லையா? ஐயோ, நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க. இனிமேல் யாரையும் சீக்கிரமாலாம் எழுப்ப மாட்டேன். சரி, எல்லாரும் எழுந்துட்டீங்க, குளிச்சுட்டு வந்துடுங்க. எல்லா பதார்த்தத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சுட சுடனே எல்லாரும் ஒன்றா சாப்பிடலாமே அப்படின்னு குசுமா சொன்னோன்னே எல்லாரும் உடனே போய் குளிச்சுட்டு வந்தாங்க. டைனிங் டேபிளில் வந்து உட்காந்தாங்க. குசுமா அவங்களுக்காக விதவிதமாக சமைச்சு வச்சிருந்தா. எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு டைனிங் டேபிளில் சாப்பிட உட்கார ரெடியாக இருந்தாங்க. அடடா குசுமா, இவ்ளோ ஐட்டத்தையும் நீயே பண்ணியா? ஒரே நாள்ல இவ்ளோ சாப்பிடுறது எல்லாமே நீ பண்ணிருக்கியா? ஆமாமா குசுமா, ராஜேஷ் கேட்டது நிஜம்தான். இவ்ளோ ஐட்டத்தையும் நீ ஒரே ஆளா நின்னு சமைச்சிருக்கியே, பெரிய விஷயம். இது உண்மையிலேயே எல்லாரும் பாராட்ட வேண்டிய விஷயம்தான். அந்த காலத்துல கல்யாணம் ஆகி வந்த புதுசுல உங்க மாமியார் கூட இப்படிதான் வகை வகையா ஒரே நாள்ல சமைச்சு போடுவா. இப்ப வயசாயிட்டதுனால அவளால முடியல. ஆனா ரொம்ப நல்லா சமைச்சிருக்கமா. உங்க மாமனாரு இப்படி திருப்தியா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வகை வகையா சூப்பரா சமைச்சிருக்கமா குசுமா, ரொம்ப தேங்க்ஸ். வா, நீ கூட வந்து உட்காந்துக்கோ, எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாரும் குசுமாவை புகழ்ந்து தள்ளினாங்க. குசுமாவும் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டா. இப்படி அவளை புகழ்றது கீர்த்திக்கு, காவியாக்கு, ராகேஷ்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கீர்த்தி, காவியா, ராகேஷ் 3 பேரும் தனியா நின்று பேசிட்டு இருந்தாங்க. அண்ணி, இவளை எல்லாரும் புகழ்ந்து தள்ளுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இவெல்லாம் அதுக்கு தகுதியே இல்லாத ஆளு. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கு கூட குசுமா அண்ணிய புகழ்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. கீர்த்தி அண்ணி அளவுக்குலாம் அவெல்லாம் வரவே முடியாது. இவங்க எவ்வளோ ரிச், அவ எவ்வளோ புவர், அதுவே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆமா, எனக்கு கூட அவளை யாரும் புகழ்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ வரத்துக்கு முன்னாடி எல்லாரும் என்னதான் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அவ வந்ததுக்கு அப்புறம் என்னை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன், எனக்கு அந்த மரியாதையும் இல்லை. இவெல்லாம் சாதாரண வீட்டு பொண்ணு, இவளுக்கு இப்படி ஒரு மரியாதை கேட்குதா? ச்சே, நல்லாவே இல்லதா. இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அவமானமா இருக்கு. இப்போ இதெல்லாம் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணுன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ராகேஷ் காவியா கிட்டயும் கீர்த்தி கிட்டயும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை எல்லார்கிட்டயும் சொல்லணும். சொல்லுங்க ராகேஷ், என்ன ஐடியான்னுட்டு. அதனால நம்ம எல்லாரும் நிம்மதியா இருப்போதா? கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். என்னன்னு சொல்லுங்க, அப்பதான் தெரியும். அந்த குசுமா வழிக்க நான் என்ன வேணா பண்ணுவேன். முதல்ல ஐடியா என்னன்னு சொல்லுங்க. காவியா, நான் மறுபடியும் உன்கிட்ட கேக்குறேன், உண்மையிலேயே உனக்கு மிஸ் இந்தியா ஆகணும்னுட்டு ஐடியா இருக்கா என்ன? என்ன அண்ணா இப்படி கேட்டுட்டீங்க? அது என்னோட சின்ன வயசு ஆசை, நான் தான் சொன்னேனே. அதுக்காக தானே வீட்டில் இருக்க எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நடக்கிறத பார்த்தும் மறுபடியும் என்கிட்ட கேட்குறியே என்ன? அண்ணி, காவியா இப்ப என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? அவ மிஸ் இந்தியா ஆகணும்னு நினைக்கிறா. எப்படியாவது நீங்க தான் அவளை தயார் பண்ணணும். நீங்க என்னென்னவோ ஐடியாலாம் வச்சிருக்கேன், நீங்களா அவளை மிஸ் இந்தியா ஆக்க அதை முயற்சி எடுங்க. அவ முயற்சி எடுத்து எப்படியாவது மிஸ் இந்தியா ஆனானா இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லார் வாயையும் அடைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ப வைக்கிறது தான் இந்த வீட்டுல ராஜ்யம். அதனால இவளை எப்படியாவது மிஸ் இந்தியா ஜெயிக்கிற வைக்கிற வழிய பாருங்க அண்ணி. இவ மிஸ் இந்தியா ஆனாதான் நமக்கும் விடிவு காலம் பிறக்கும் இந்த வீட்டுல. அதனால முயற்சி எடுங்க. அந்த கிராமத்துக்காரிக்கு நம்ம நல்ல பாடத்தை சொல்லி தரணும். இதான் என்னோட பிளான். எப்படி இருக்கு? அந்த பிளானை கேட்ட கீர்த்தி ராகேஷ புகழ்ந்து தள்ளிட்டா. அடடா ராகேஷ் தம்பி, கரெக்டான நேரத்துல என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டீங்க. இனி காவியாவை மிஸ் இந்தியா ஆக்குறது தான் என் வேலையே. காவியா, நீ ரெடியாரு, நான் உன்னை ஆக்க போறேன் மிஸ் இந்தியாவா. தேங்க்யூ சோ மச் அண்ணி.
இனிமேல் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க போறேன். ஏ ஜாலி, நான் மிஸ் இந்தியா ஆக போறேன். காவ்யா மிஸ் இந்தியா அப்படின்னு அவ மிஸ் இந்தியா ஆக போறத நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கு அப்புறம் 3 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. காவ்யா மிஸ் இந்தியா ஆவாளா, கீர்த்தி குசும் அவ ஜெயிப்பாவாளா அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். போன எபிசோட்ல ராஜேஷ் சரியா படிக்காததுனால ஃபெயில் ஆகி அதுக்கப்புறமா கீர்த்தியோட அட்வைஸ் கேட்டுட்டு பட்டணத்துக்கு வந்து காதல்ல கவனம் செலுத்தாம படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு. அந்த சமயம் பட்டணத்துல ராஜேஷ் காதலிச்சுக்கிட்டு இருந்த குசுமாவோட அப்பா பூமேஷ் ராவ் எப்படியாவது ராஜேஷோட அம்மா அப்பாவை மீட் பண்ணணும்னு நினைச்சாரு. அதை கேள்விப்பட்டு பயந்து போய் விஷயத்த கீர்த்தி கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா ராஜேஷ். இந்த எபிசோட்ல கையில போனை வச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு டென்ஷனாவே இருந்தா ராஜேஷ். அப்ப ராகேஷ்க்கு பூமேஷ், அதாவது குசுமாவோட அப்பா தன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரே, இப்படி குடும்பத்தையும் பார்க்கணும்னு சொல்றாரு, இப்பதான் நம்மளே நல்லா படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ள என்ன இதெல்லாம் நினைச்சு ரொம்ப ரொம்ப டென்ஷனாவும் பதட்டமாவும் இருந்தது ராகேஷ்க்கு. உடனே தங்கச்சி கீர்த்திக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னாரு. கீர்த்தி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. குசுமாவோட அப்பா பூமேஷ் உடனே நம்மளோட அம்மா அப்பாவை பார்க்கணும்னுட்டு சொல்றாரு, எங்களோட கல்யாணத்தை பத்தி பேசணும்னுட்டு சொல்றாரு. அப்பாக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவாருன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. அண்ணன், கவலைப்படுறது நிப்பாட்டுன. எல்லாத்துக்கும் கவலைப்பட்டோன்னா எதுக்குமே நம்மளால ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கும். இந்த ராத்திரியே பஸ்ஸை பிடிச்சி முதல்ல ஊருக்கு வந்து சேர்ற வழியை பாரு. அப்பாவை எப்படி ஒத்துக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ டென்ஷன் ஆகாம வீட்டுக்கு வா. என்ன உண்மையோ அதை நம்மளே தைரியமா சொல்லிட்டா அதுக்கு கிடைக்கிற பலன் வேற. நீ முதல்ல வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் இங்க பாத்துக்கலாம் அண்ணன். கீர்த்தி சொன்னதை கேட்டுட்டு அடுத்த நாள் காலையிலே ஊருக்கு வந்து சேர்ந்தான் ராகேஷ். அந்த ஊர் ரொம்ப பச்சை பசேல்னு அங்கங்க வயல் காடுகள் பண்ணைகள்னுட்டு இருந்து அழகா இருக்கு பார்க்கவே. ராகேஷ் வீட்டில் அவங்கவுங்க வேலையில ரொம்ப பிஸியா இருந்தாங்க. ரகுராம் ஐயா திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. பெரியவர் ராஜேஷ் விவசாய வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாரு. ராகேஷ் வரதை பார்த்ததும் எல்லாரோட முகத்திலயும் சின்னதா ஒரு சிரிப்பு ஒண்ணு வந்துச்சு. அடட ராகேஷ், வந்துட்டியாப்பா? நீ வரேன்னு ஒரு ஃபோன் கால் கூட எங்களுக்கு பண்ணல. பண்ணிருந்தனா நான் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்து உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. அப்பா, அது கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருச்சுப்பா. அதான் உங்களை பார்க்கணும்னுட்டு இருந்தது, அதான் வந்துட்டேன். ஜாபும் சீக்கிரம் கிடைச்சிரும்ப்பா. அப்படியாப்பா, சந்தோஷம்டா ராகேஷ். ஆமா, அந்த கணேஷ் சொல்லிட்டு இருந்தால கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன்னா அவன் கிட்ட சொன்னா அவனே வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தருவான்னுட்டு. பேசாம அவனுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேளுப்பா வேலை இருக்கான்னு. சரிங்க அண்ணன், ஆனா இன்டர்வியூக்கெல்லாம் போகணும்னா முதல்ல நல்லா படிச்சிருக்கணும். கோர்ஸ் எல்லாத்தையும் முதல்ல ரிவிஷன் பண்ணி அதுக்கப்புறம் என்னென்ன கீ பாயிண்ட்ஸோ நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்றேன். அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா ராகேஷ். நல்லா படிச்சா நல்ல உத்தியோகம் சீக்கிரமாவே கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயம், உனக்கு ராஜாராம் மாமா உனக்கு ஞாபகம் இருக்கா? பக்கத்து ஊர்ல இருக்காரு ராஜாராம் மாமா. ஞாபகம் இருக்குப்பா. அவரை நான் சின்ன பையனா இருக்கும் போது நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு, என்னை கொண்டு சீண்டிக்கிட்டே இருப்பாரு. ஆமா, இப்ப அவரை பத்தி எதுக்குப்பா கேக்குறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லடா, ராஜாராம உன்னை பத்தி கேட்டான். அவனுக்கு ரம்யான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு பையன் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். எப்படி இருந்தாலும் உனக்கும் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிதானே ஆகணும், உனக்கும் வயசாகுதுல. அதான் உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்ததுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாமேன்னுட்டு பெரியவங்க நாங்க எல்லாரும் முடிவெடுக்கலான்னு இருக்கோம். ராஜாராம் தான் உனக்கு நல்லா தெரியுமே, நல்ல குடும்பம், நல்ல பொண்ணும் கூட. சீக்கிரமா நீ சொல்லிட்டேன்னா உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்டா. விஷயத்தை கேள்விப்பட்டோன்னா ராகேஷ்க்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. ஐயோ, ஒரு பக்கம் குசுமாவோட அப்பாவை சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் அப்பா என்னடானா ரம்யான்னு ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன்னு சொல்றாருன்னுட்டு பயம். என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது, ராகேஷ், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா. நல்ல பொண்ணு ரம்யா. ரம்யாவை சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராஜாராம் மாமாவை நல்லாவே தெரியும், அவரும் நல்லா தான் பழகுவாரு. நீங்க 2 பேரும் தான் கிண்டல் பண்ணிப்பீங்களே. படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு கல்யாணம் ஆக போதா? ஆமா குழந்தனாரே, எனக்கு கூட ரம்யாவை தெரியும். ரம்யா எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தா. அவளுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பா. நல்ல பொண்ணு, நல்ல குணமான பொண்ணு அப்படின்னு எல்லாரும் ரம்யாவை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ராகேஷ்க்கு பயமா இருந்தது. என்ன செய்யறதுனே புரியல. அதை கவனிச்ச தங்கச்சி கீர்த்தி, இப்ப கூட நம்ம பேசலன்னா அண்ணனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும்ன்றத உணர்ந்தா. அப்போ கீர்த்தி எல்லார்கிட்டயும் இப்படி சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தா. அம்மா, அப்பா, அண்ணன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் தான் வந்தான்.
ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே ரம்யா பற்றி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அண்ணனுக்கு பட்டணத்தில் ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு கொடுத்த தைரியத்தால் தான் அண்ணன் இப்போது நல்லாவே படிக்கிறான். அதை பற்றி சொல்லி உங்கள் 2 பேர்கிட்டயும் சம்மதம் வாங்கி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கீர்த்தி சொன்னோன்னே வீடு முழுக்க அமைதி ஆயிடுச்சு. அப்போ வீட்டில் சுற்றிட்டு இருந்த ஃபேனோட சத்தத்தை தவிர வேற எதுவுமே கேட்கல யாருக்கும். என்ன கீர்த்தி சொல்லிட்டு இருக்க? ஏண்டா ராகேஷ், கீர்த்தி சொல்றது எல்லாமே உண்மைதானா? உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா எங்க கிட்ட நீ சொல்லிருக்கலாம்லப்பா. இந்த நிமிஷத்துல வந்து சொல்லிட்டு இருக்க எல்லாம். ஆமாண்டா ராகேஷ், நீ எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல ஒரு வார்த்தை. நீ காதலிக்கும் போதே நாங்க என்ன தடையாவா இருக்க போறோம் உனக்கு? நாங்களும் உங்களோட காதலுக்கு சம்மந்தம் தானே சொல்வோம். எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ரகுராம் இப்படி பேசினாரு. ஏன்பா ராகேஷ், நீ காதலிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொண்ணோட குடும்பம் எப்படி? நல்ல குடும்பமா? பொண்ணு நம்ம கிராமத்து பொண்ணு மாதிரி இருப்பாளா, இல்ல அந்த பட்டணத்துல இருக்க பொண்ணுங்க மாதிரி திமிரா இருப்பாளா? அப்பா குசுமாவோட அப்பா பேரு பூமேஷ். அவரு அங்க பெரிய பிசினஸ் மேன்பா. குசுமானா உயிர் அவருக்கு. எங்க காதலை பத்தி கேள்விப்பட்டதோ பூமேஷ் அவரே உங்ககிட்ட வந்து பேசணும்னுட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. உங்களை அங்க வந்து பொண்ணு பார்க்கவும் சொல்லணும்னுட்டு இருந்தாரு. என்னது, நீ ஆசைப்படுற பொண்ணோட அப்பா பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணா? நம்மளாம் சாதாரண விவசாயிப்பா. நம்மள மாதிரி குடும்பத்துக்கு அவங்கள மாதிரி பெரிய இடத்த பொண்ணா என்ன? எப்படிப்பா இதெல்லாம் சரி வரும்? நீ யோசிக்க மாட்டியா? ஆமாப்பா ராகேஷ், அப்பா சொல்றதும் கரெக்ட் தானே. பெரிய இடத்து பொண்ணுன்னா கொஞ்சம் யோசிச்சு காதலிச்சிருக்கணும்லப்பா. அப்படி அந்த வீட்டில் இருந்த எல்லாருமே குசுமாவை எப்படி மருமகளா ஏத்துக்கிறது, அவ பெரிய இடத்து பொண்ணாச்சே, நம்மளது அப்படி இல்லையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட கீர்த்தி எல்லார்கிட்டயும் பேசி எப்படியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சா. 2 நாள் கழிச்சு அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் சிட்டில இருக்க குசுமாவோட வீட்டுக்கு கிளம்பி பொண்ணு பார்க்கறதுக்காக போனாங்க. அப்பா, இவ்வளோ பெரிய இடத்து பொண்ணு நம்ம பையனை ஆசைப்பட்டிருக்காளான்னு உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டாங்க கௌசல்யா அம்மா. ராகேஷ்க்கு ஒரே டென்ஷன். அங்க என்ன நடக்க போதோ என்னன்னு பதட்டமா இருந்தாரு. எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள போனாங்க. அவங்க குசுமாவை பார்த்தாங்க. குசுமா அவங்க எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் நல்லா விசாரிச்சா. மாமா, அத்தை 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? ராஜேஷ் மாமா, காவ்யா அக்கா எப்படி இருக்கீங்க? அதுக்கப்புறம் கீர்த்தி, how are you? நாங்க நல்லா இருக்கோம்மா, நீ எப்படி இருக்க? அப்படின்னுட்டு எல்லாரும் ஒருத்தர் நல்லா விசாரிச்சுக்கிட்டாங்க. அந்த வீட்டோட பெரிய இடத்த பார்த்து சோஃபால உட்கார்றதா இல்ல கீழே உட்கார்றதான்னுட்டு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலே குசுமாவோட அப்பா பூமேஷ் அங்க வந்தாரு. யாரையும் அவரை நல்லா விசாரிக்கல, ஆனா ரகுராமே அவரை நல்லா விசாரிச்சாரு. அவர்கிட்ட, வணக்கம் பூமேஷ் ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஆமா, நீங்க இந்த மகேந்திரபுரத்துல ஏதோ விவசாய வேலை பண்றதா கேள்விப்பட்டேன். எப்படி அங்க எல்லா வசதிகளும் இருக்குமா? என் பொண்ணு இங்க டிவி, ஏசி, காருன்னு நல்லா சொகுசா வாழ்ந்துட்டா. அங்க நீங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவளையும் விவசாய வேலை செய்ய வச்சிருவீங்களா என்ன? அவ வசதி இல்லாம இருக்க மாட்டாளே. விவசாய வேலை செய்யறதுக்கெல்லாம் எங்க கிட்ட கூலி ஆளுங்க இருக்காங்கங்க, அவங்க பாத்துப்பாங்க. எங்க வீட்டுல சௌரியத்தை விட அன்பு அதிகமா இருக்குங்க. உங்க பொண்ணை நாங்க எங்க பொண்ணு கீர்த்தி எப்படிய பாத்துக்கிறோமோ குசுமாவையும் அப்படி பாத்துப்போம். எல்லாரும் அவன் மேல அன்பா இருப்போங்க. அன்பை வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியுமா என்ன? என் பொண்ணு போடுற மேக்கப் ஐட்டத்துக்கே 15,000 ரூபாய் ஆகும் மாசத்துக்கு. இப்ப ராகேஷ், என் பொண்ணு அழகா இருக்கான்னு காதலிச்சியா, இல்ல நல்லவளா இருக்கான்னு காதலிச்சியா, இல்ல என் பேங்க் பேலன்ஸ் பார்த்து காதலிச்சியாப்பா? சொல்லு, ஏன்னா நாங்கெல்லாம் ரொம்ப பணக்காரங்கல்ல. அப்படின்னு பூமேஷ் கேட்டோன்னா எல்லாருக்கும் கண்ணே கலங்குற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களே, இப்படி நடத்துகிறாங்களேன்னு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. காசை காரணம் காட்டி நம்மள தாழ்வா எல்லாரும் பேசுகிறாங்களேன்னுட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் பூமேஷ் இப்படி பேசுகிறோன்னுட்டு கொஞ்சம் கூட கவலைப்படல. இங்க பாருங்க, நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுங்களை எங்க வீட்டு வேலைக்காரங்க கூட போட மாட்டாங்க. உங்க பையனுக்கு வேலை கிடைக்குமா இல்லையான்னு கூட தெரியல. அப்படிப்பட்டவனுக்கு ஏன் பொண்ணு கேக்குதா காதலிக்கிறதுக்கு? பூமேஷ் அப்படி பேசுறது கேட்டு கீர்த்திக்கு பயங்கரமா கோவம் வந்தது. அவளால பொறுமைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ அவ, மன்னிச்சிருங்க பூமேஷ் அங்கிள், என்ன இப்படி பேசுறாளேன்னுட்டு தப்பா நினைச்சிடாதீங்க. என்னங்க பெரிய ஸ்டேட்டஸ்னுட்டு பேசுறீங்க? ஸ்டேட்டஸ்ல எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருமா என்ன? நாங்களும் எங்க அண்ணனை நல்லா படிக்க வச்சிருக்கோம் உங்க பொண்ணுக்கு ஈக்குவலா. எங்க அண்ணன் ஒன்றும் உங்களோட பொண்ணோட அழகுக்காகவோ இல்லை சொத்துக்காகவோ அவளை காதலிக்கல. 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்தது, அப்படியே காதலிக்க ஆரம்பிச்சாங்க, அவ்வளோதான். யாரும் இங்கே காசு பார்த்து வாழ்றது இல்லைங்க. பெரிய ஸ்டேட்டஸ்னுட்டு பேசுறீங்க. உங்கள் பொண்ணு இங்கே ஏசியில் சுகமாக வாழ்ந்துருக்கலாம். நாங்களும் அங்கே சுகத்துக்கு எந்த குறையும் இல்லைங்க.
எங்கள் ஊரில் இருக்க சில்லுன்னு இருக்க காற்று ஏசி காற்றுக்கு கூட ஈக்குவலாக ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு அப்பாவாக நீங்கள் பேசுகிறது எல்லாமே கரெக்டு தான். நீங்கள் உங்கள் பொண்ணை அப்படி வளர்த்துருக்கீங்க. நாங்களும் அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் குறைவானவங்க இல்லைங்க. பைசா தான் எல்லாமேனா பைசா இருக்கிறவங்க மட்டும் தான் இங்கே நல்லா இருக்க முடியும். அன்பும் இருக்குங்க. காசு உள்ளவனுக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த காசை பார்த்து வரவன் காசுக்காக மட்டும்தான் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான். காசு இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடுவான். ஆனால் என் அண்ணன் அப்படி கிடையாது. அவளுக்கு எல்லா கஷ்டத்துலேயும் எல்லா சந்தோஷத்துலேயும் கூட நிற்பான். அவளை அன்பாக பார்த்துப்பாங்க. இது கூட உங்களுக்கெல்லாம் புரியலல்ல. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் தானேங்க பெரிய விஷயமா இருக்குது. மனுஷங்களோட குணத்தை பார்த்து பழகுங்க. யார்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு பார்த்து பழகாதீங்க. பணம்ன்றது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நாளைக்கே எங்கள் அண்ணன் பெரிய ஆளாக கூட ஆகுவான். அப்போ எங்கங்க போவீங்க அப்படின்னு கீர்த்தி பேசினோன்னே பூமேஷ்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த பொண்ணு நியாயமாக தானே பேசுது. ஒரு அப்பா அம்மாவை கௌரவம் இல்லாமல் தலைகுறைவாக பேசினா ஒரு பொண்ணுக்கு இப்படி கோவம் வருமா? அதுவும் சாதாரண ஒரு விவசாயி பொண்ணுக்குன்னுட்டு அவர் ஆச்சரியப்பட்டாரு. கீர்த்தி, நீ நல்லா பேசினமா. ஒரு விவசாயியோட பொண்ணுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கிறது பெரிய விஷயம். நான் தலைகுறைவா உன்னை பேசல. ஆனா உன் தைரியத்தை நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். குடும்பத்தை விட்டு கொடுக்காம பேசுற பாத்தியா, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ராகேஷ், இப்படி ஒரு நல்ல குடும்பத்துல குசுமாவை கொடுக்கறதுல எனக்கு முழு சம்பந்தம். நீ சீக்கிரமா நல்ல வேலைக்கு போய் என் பொண்ணை பார்த்துப்பேன்னு நம்புறேன் அப்படின்னுட்டு 2 குடும்பமும் குசுமா ராகேஷோட கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க. இது எல்லாமே கீர்த்தியோட தெளிவுனால தான் நடந்தது. அதுக்கப்புறம் ராகேஷோட குடும்பம் ஊருக்கு கிளம்புனாங்க. ஆனா ரகுராம் ஐயா மட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல இப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு. பணக்காரங்களுக்கு இருக்கிற திமிருதான் இல்ல. நம்மள மாதிரி ஆளுங்களை எப்படி தலைகுறைவா பேசிட்டாரு இந்த ஆளு. நம்ம போட்ட ட்ரெஸ்ஸுங்களை அவங்க வீட்டு வேலைக்காரங்க கூட போட மாட்டாங்களாம். ரொம்ப அவமானமா போயிடுச்சு. கரெக்டா சொன்னீங்கப்பா. நம்ம கல்யாண பேச்சு பேச போறதுனால நான் அமைதியா இருந்தேன். இல்லைன்னா அவன் பேசின பேச்சுக்கு அந்த பூமேஷா அங்கேயே போட்டு சாத்திருக்க மாட்டேன். அடிச்சிருப்பேன்பா அவனை. அண்ணா அப்பா, இந்த டாபிக்கை இதோட விடுறீங்களா? அவர் பேசினதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு அப்பாவா தான் பொண்ணு சொகுசா வாழணும், சுகமா வாழணும், வசதியான வீட்டு பொண்ணு ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற அவமானமும் அவருக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. அவரோட பொண்ணோட நல்லதுக்கு தான் அவர் பேசினாரு. ஆனா நம்ம பேசி அவரை ஒத்துக்க வச்சோம்ல, அதுதான் நம்மளோட ஜெயிச்சோன்னு அர்த்தம் அப்படின்னு கீர்த்தி பேசி எல்லாரையும் சமாதானப்படுத்தினா. அவங்க அம்மா அப்பாவும் சமாதானம் ஆனாங்க. இப்படி கீர்த்தியோட தெளிவால ராகேஷோட கல்யாணத்துல எல்லாமே சரியா இருந்தது. கீர்த்தி செஞ்ச உதவியை ராகேஷால மறக்க முடியாது. அப்ப ராகேஷ் கீர்த்தி கிட்ட, கீர்த்தி, நீ இந்த வீட்டோட தெய்வதை. நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னே தெரியாது என் நிலைமை அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. ஆனா பெரிய பணக்கார வீட்டுல இருந்து வந்த குசுமா மகேந்திரபுரத்துல இருக்க ரகுராம் ஐயாவோட குடும்பத்துல ஒத்து போவாளா? கீர்த்தி கூட சேர்ந்து எல்லா வேலைகளும் செய்வாளா? இல்ல அங்கேயும் அவ சொகுசாதான் இருக்க போறாளா? ராகேஷ்க்கு நல்ல மனைவியா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாளா? இல்ல அவளோட சந்தோஷத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாம இருக்க போறாளா? என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.